தமிழ். நான் உங்கள் ரஹ்மான். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற செய்திகள் எல்லாமே செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி தினமும் ரெஸ்லிங் செய்திகளை தமிழில் தெரிஞ்சுக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நண்பா. தினமும் போகிற ரெஸ்லிங் செய்திகளை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க நண்பா. நட்புக்காக லைக்கும் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு செய்தி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, NJPWவில் இருக்கிற ஒரு சாம்பியன்ஷிப்பை AEW சேர்ந்த ஒருத்தர் வின் பண்ணியிருக்காரு. முதலாவது டீன் ஆம்ப்ரோஸ், அதாவது ஜான் மாக்ஸ்லிக்கு சமீப காலமாக AEW செய்கிற ஒரு சில விஷயங்கள் பிடிக்கல. அது அவங்க ஒய்ஃப் ரினா எங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க. WWE சுட்டி காட்டி பேசுகிறது, பேக் ஸ்டேஜ் செக்மெண்ட்டை தேவையில்லாமல் CM Punk வம்புழுத்து அந்த ப்ரொமோ போட்டது, டோனி கான் வந்து சொல்லும் பேச்சை கேட்காம அவங்க அப்பா பேச்சையும் கேட்காம இவராட்டு பார்த்தீங்கன்னா இந்த எலைட் பிரதர்ஸ் இருக்கிறாங்களா, கெனி ஒமேகா, யங் பஸ், அவங்க பேச்சை கேட்டு ஒரு சில விஷயங்கள் பண்ணுறதுலாம் ரொம்பவே மனசுக்கு ஹேட் ஆகிற விஷயமா இருக்குது. அதுவும் அவர் பண்ணுற விஷயம்லாம் தேவையில்லாத விஷயமா இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆத்தாடி இப்படி விட்டா ஜான் மாக்ஸ்லி போயிடுவானே. ஆக்சுவலி ஜான் மாக்ஸ்லியோட கான்ட்ராக்ட் வந்து ஃப்ரீடம் கான்ட்ராக்டாக, அதாவது 5 வருஷம் ஒரு AEWவில் கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருந்தாலும் பிடிக்கல அப்படின்னா போயிடலாமா, அப்படி ஒரு கான்ட்ராக்ட் சைன் தான் போட்டுட்ருக்காரு. அதே மாதிரி அவர் நினச்சானா எந்த ரெஸ்லிங் கம்பெனிக்கு வேணாலும் சண்டை போடுவாராம். அந்த நேரத்தில் AEW கூப்பிட்டாலும் வர மாட்டாராம். நல்லா நேக்காதான் போட்டிருக்கான் AEWவில் நம்ம ஜான் மாக்ஸ்லி. ஸோ இப்போ வந்து இவருக்கு ஒரு சாம்பியன்ஷிப்பை கொடுத்தா AEWவில் வச்சுக்கலாம். ஆனால் AEW சாம்பியன்ஷிப் வந்து சமோச்சுட்ட இருக்குது, நல்லா வச்சுருக்கிறாரு. சரி, அவர்கிட்ட கொடுக்க வேண்டாம், NJPW நம்ம பார்ட்னர் ப்ரோக்ராம் தானே, அவங்கள்ட்ட சொல்லி அவங்களுடைய வேர்ல்ட் டைட்டில் கொடுக்கலான்னு சொல்லிட்டு சம்மந்தமே இல்லாமல் நேற்றுக்கு ஒரு மேட்ச் நடத்தி சம்மந்தமே இல்லாமல் ஒரு சாம்பியன், அதாவது இப்போ கோடி ரோட்ஸ் சாம்பியனாக இருக்குது. நாளைக்கே பார்த்தீங்கன்னா சாமி ஜெயினுக்கும் கோடி ரோட்ஸுக்கும் மேட்ச் நடந்து சாமி ஜெயின் நியூ சாம்பியனாக எப்படி இருக்கும்? என்னடா அது சம்மந்தமே இல்லை அப்படின்னு இருக்கும்ல. அந்த மாதிரி ஜான் மாக்ஸ்லி இப்போதைக்கு NJPWடைய சாம்பியனாக பார்த்தீங்கன்னா ஆக்கியிருக்கிறாங்க. இதுக்கு காரணம் வந்து ஜான் மாக்ஸ்லி ஒருவேளை WWE விட்டு AEW விட்டு போயிடுவாரோ, WWE பக்கம் செஞ்சிருவாரோ அப்படிங்கிற அச்சத்தின் காரணமாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதாவது AEW கொஞ்சம் பயந்துட்டானுங்க. சரி, எது எப்படியோ ஜான் மாக்ஸ்லி ஒரு சாதனை படிச்சிட்டாரு. AEW, NJPW மற்றும் WWEன்னு சொல்லிட்டு 3 பிராண்டோடைய வேர்ல்ட் டைட்டில் வின் பண்ண ஒரே ஆள் நம்ம ஜான் மாக்ஸ்லி தாங்க. அந்த பெருமை அவருக்கு கிடச்சிருச்சு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சோலோ சிகா வந்து அவருடைய நெக்ஸ்ட்டு பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு பிளட் லைனில் நியூ மெம்பரை பார்த்தீங்கன்னா அறிமுகப்படுத்திட்டாரு. ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா வரப்போகிறாரா பிளட் லைனில், அவர் தான் ஜாக்கப் ஃபேட்டு. ஸோ ஜாக்கப் ஃபேட்டுவை பற்றி நம்ம சொல்லியிருந்தோம். இவர் ரெஸ்ல்மேனியாக்கு முன்னாடி WWEல கான்ட்ராக்ட் சைனிங் பண்ணிட்டாரு. இவர் MLWவில் ரெஸ்லிங் பண்ணவர். இப்போதைக்கு இவரும் பார்த்தீங்கன்னா WWEக்கு வரப்போகிறாராம். பிளட் லைனில் வந்து ஜாயின் பண்ண போகிறாரு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய அப்டேட் கிடச்சிருக்குது. பிளட் லைனை பெருசாகிட்டே இருக்கிறாங்களான்னு கேட்டிங்கன்னா இதில் தான் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. WWE பார்த்தீங்கன்னா பிளட் லைனை 2ஆக பிரிக்க போகிறானுங்க. ரோமன் ரெயின்ஸ் ஒரு அணியும், இந்த பக்கம் சோலோ சிகா ஒரு அணியும். இது ஒரு நியூ பிளட் லைன், இது ஓல்டு பிளட் லைன், சமோன் பிளட் லைன், ராக்கோடைய பிளட் லைன் அப்படிங்கிற மாதிரியே நம்ம முடிவு பண்ணலாம். ஸோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா சோலோ சிகாவா டீமில் 3 பேர், இந்த பக்கம் ரோமன் ரெயின்ஸ் கூட அவருடைய பழைய பிரதர்ஸான ஜெமி ஊசோ மற்றும் ஜே ஊசோ வந்து ஜாயின் பண்ணிடுவாங்க. ஏன்னா இப்போ ரோமன் ரெயின்ஸுக்கு நெகட்டிவாக தான் எல்லா விஷயமும் நடக்குது. கண்டிப்பாக ஜெமி ஊசோ இனிமேல் ஃபேஸ்டன் ஆயிடுவார். உங்கள் ட்ரைபல் சீஃப் ரோமன் ரெயின்ஸ் இதுக்கப்புறமா பழையபடி ஃபேஸ்டன் கேரக்டர் வருவார். அப்போ குறுந்தாடி வச்சுட்டு ஷீல்ட் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு டேடன் டேடன் அந்த மியூசிக்கை போட்டு வந்துடுவாரான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஆக்சுவலி ரோமன் ரெயின்ஸுக்கு தீம் மியூசிக்கே கிடையாது. முந்தி ஷீல்டோடைய தீம் மியூசிக்கை தான் அவர் யூஸ் பண்ணிட்டு இருந்தார். அவர் முதல்ல WWE யூஸ் பண்ணுற தீம் மியூசிக் இப்போ ஒர்க் பண்ணுற மியூசிக்கு. அதனால் புது மியூசிக்கு போவார் அப்படின்னு தவிர்த்து பழைய மியூசிக் போக மாட்டார். ஏன்னா ஒரு பழைய மியூசிக் கிடையாது, அது ஷீல்டோட மியூசிக். அதை தான் ஒரு ஆல்டர்னேட் கூட பண்ணல, கொஞ்சம் சுருக்கிட்டு யூஸ் பண்ணிட்டு இருந்தார். ஸோ அதனால் ரோமன் ரெயின்ஸ் வந்து பழைய கேரக்டரில் வராட்டாலும் ஒரு ஃபேஸ்டன் ட்ரைபல் சீஃபாக பார்த்தீங்கன்னா WWEக்கு வரதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கு நண்பா. ரொம்ப நாள் கேட்டுட்டு இருந்தீங்களா ரோமன் ரெயின்ஸ் எப்போ வருவான்னு, வரும்போது ஃபேஸ்டன் வர மாதிரி அறிகுறி இருக்குது. இதுதான் Triple H சொல்லியிருந்தாரு போல இருக்குது. ரோமன் ரெயின்ஸ் 2024 பண்ண போகிற சம்பவங்கள் உங்கள் வாழ்க்கையிலே மறக்க முடியாதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ரோமன் ரெயின்ஸ் ஃபேஸ்டன் ஆகி ஜெமி ஊசோ ஜே ஊசோ அவர் கூட சேர்ந்து இந்த பக்கம் பிளட் லைனு, இந்த பக்கம் புது பிளட் லைனு, சர்வைவர் சீரிஸ் மேட்ச்சு, சம்மர்ஸ்லாம் மேட்ச்சு, ராக் ரோமன் ரெயின்ஸ், அதாவது ஃபேஸ்டனாக இருக்கிற ரோமன் ரெயின்ஸ் வெர்சஸ் ஹில்டனாக இருக்கிற ராக்கு மேட்சை எதிர்பார்த்தாலே வேறு லெவலில் இருக்குல்ல.
செம்மையாக இருக்குல்ல, நடந்துச்சுன்னா உண்மையிலேயே தாறுமாறு தக்காளி சோறாக இருக்கும் போல இருக்க சகல. அதுக்கப்புறமா இந்த வாரம் நடக்க போகிற மண்டே நைட் ராக்கு உங்களுடைய செல்டிக் வாரியர் ஷேமஸ் வந்து ரிட்டர்ன் ஆக போகிறாரு. போன வாரம் தான் ஒரு ப்ரோமோ போட்டாங்க, நானும் செவ்வாய் இழுப்பானுங்க நினச்சேன். பட் ஆனால் அதுக்குள்ளே ஷேமஸ் வராருன்னு சொல்லிட்டானுங்க. ஷேமஸை பற்றி ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லி ஆகணும். இதுக்கு முன்னாடி அவர் ஸ்மாக்டவுன் பிராண்ட் சென்டர் ரெஸ்லர் இருந்தார். இப்போ திடீர்னு ராக்கு வரதுனால ரால ஏதோ அவருக்கு ஒரு ஸ்டோரி லைன் இருக்குது. மேபி இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் வந்து நெக்ஸ்ட் வீக் நடக்குது. அதில் ஒரு வேலை வரலாம், அல்லது ட்விஸ்ட் கொடுக்குற மாதிரி வேறு எதுனாலும் வரலாம். எது எப்படியோ ஷேமஸுடைய ரசிகர்கள், அதாவது ஷேமஸுடைய ரசிகர்களுக்கு இந்த வாரம் அப்படிங்கிறது கொஞ்சம் கோலாகலமாக தான் இருக்க போகுது. ஸோ அதே மாதிரி நான் இன்னொரு விஷயத்த சொல்லி ஆகணும். LA நைட்டுக்கும் AJ ஸ்டைலுக்கும் ரசல்மேனியா ரீமேட்ச் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் நடக்க போகிற ஃப்ரைடே நைட்ஸ் மட்டும் நடக்க போகுது. இதில் வெற்றி பெறவங்க பார்த்தீங்கன்னா அன்டிஸ்பியூட்டட் WWE யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்போட பேரை தான் மாற்றிட்டாங்களே, WWE அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன்ஷிப்புக்கான வாய்ப்பு பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ அப்போ கண்டிப்பாக வந்து 2 பேரில் திறமை உள்ள நபர்கள் வந்து கோடி எடுத்து கூட மோதலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்சில் AJ ஸ்டைல் தான் மோடுவார். ஏன்னா AJ ஸ்டைல் வந்து ஒரு ஹீல் ரெஸ்லர், இவர் வந்து ஒரு ஃபேஸ் ரெஸ்லர். ஹீலுக்கும் ஃபேஸுக்கும் நடந்தால் தான் நல்லாயிருக்கும், 2 ஃபேஸுக்குள்ளே நடந்தால் நல்லா இருக்காது. ஸோ அதனால் இவர் தான் வெற்றி பெறுவார் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஆஃப் த கேஸ்டில் இதுக்கு முன்னாடி 68,000 ஆடியன்ஸ் வச்சு பிரம்மாண்டமாக நடத்துனாங்களே, இந்த வருஷம் எவ்வளோ ஆடியன்ஸ் வச்சு நடத்துகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சில பேர் கேட்டாங்க. ஆக்சுவலி இந்த வருஷம் WWE பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸுடைய கெப்பாசிட்டியை ரொம்ப கம்மியாக தான் வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட 18,000 to 19,000 ஆடியன்ஸ் தான் வருவாங்கன்னு சொல்கிறாங்க. அதனால தான் WWE பார்த்தீங்கன்னா காம்போ ஆஃபராக ஸ்மாக் டவுன் அண்ட் கிளாஸ் ஆஃப் த கேஸ்டில் ரெண்டுத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரே அன்னையில் நடத்தலாம் அப்படிங்கிற பிளானில் இருக்கிறாங்களாம். ஏன்னா அப்படி நடத்துனாங்கன்னா 2 ஷோவை ஒரே அடிநாள் நடத்துனாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் வருமானம் அதிகமாக கிடைக்கும்ல. அதனால் அப்படி இப்போ தொடர்ந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இதே பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஆஃப் த கேஸ்ட்லேயும் ட்ரை பண்ணுவாங்கன்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறமா WWE இருந்து இறந்து போன ராக்கோடைய சகோதரர் ஒமாகாவை பற்றி உங்களுக்கு தெரியும். ஏன்னா ராக்கோட சகோதரன் அப்படின்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ராக் தான் WWE ஃபியூச்சர் ஓனராக இருக்க போகிறாரு. அவர் தான் ஃபைனல் பாஸாக இருக்கிறாரு WWE ஷேர் ஹோல்டராக. இப்படிலாம் பார்க்கும்போது கண்டிப்பாக ராக்கை வச்சு தான் நம்ம எல்லாருமே சொல்லி ஆகணும். ரோமன் ரெயின்ஸ் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இப்போ ராக் வந்து வளர்ந்துட்டாரு. சரி, அந்த ஒமாகா வந்து இறந்து போயிட்டார், அவங்க எல்லாருக்குமே தெரியும் கேன்சர்னால. ஸோ அவருடைய பையன் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இருக்கார், சீலா ஃபேட்டு. இது சீலா ஃபேட்டுவா, என்னடா இது பேர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி இவங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான பேர் வைக்கிறவங்க தான். அவர் தான் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு MLWவில் பார்த்தீங்கன்னா ரெஸ்லிங் பண்ணிகிட்ருக்கிறாரு. ஸோ நல்லாவே சண்டை போட்டுருக்கிறாரு. அவர் கிட்டத்தட்ட அவங்க அப்பா மாதிரியே இருப்பார். ஸோ இவர் மேலே WWEக்கு இன்ட்ராக்ட் வந்திருக்கிறான். அதனால் இவரை கூட்டிகிட்டு வரலான்னு சொல்லிட்டு ஐடியாவில் இருக்கானுங்க. எப்படி நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா வடக்கன்ஸ் ஆட்சி செய்கிறானுங்களோ அதே மாதிரி கூடிய சீக்கிரம் ஃப்யூச்சரில் WWEயில் சேரணும் அப்படின்னாலே நீங்கள் பிளட் லைன் பிரதர்ஸாக இருந்தால் தான் சேர முடியும் அப்படிங்கிற மாதிரி ஆயிரம் போல இருக்குது. ஏன்னா ஓனர் பிளட் லைன் நம்பர் ஆயிடுவார், ரெஸ்லிங் பண்ணுறவங்களும் பிளட் லைனாக இருப்பாங்க. WWE பேரை மாற்றி பிளட் லைன் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிடுவாங்க போல இருக்குது. போக பார்த்தா அப்படி தான் நடக்குது. பிளட் லைன் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் மரியாதை கிடைக்குது. நாமளும் ரெஸ்லிங் சீலில் கெரியரில் சேரணுன்னா ரோமன் ரெயின்ஸ் கையில் காலில் விழுந்து நானும் உங்கள் பிளட் லைனில் ஒருத்தர்னு சொல்லி ஏற்றுக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நிற்க வேண்டியதான் போல இருக்குது. நடக்கிறத பார்த்தா அப்படி தான் பார்க்க தோணுது. சரி, இவர் WWEக்கு வரட்டும், நானும் வெயிட் பண்ணுறேன், காத்திருப்போம்.